ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 103. அப்போ வசிஷ்ட பகவான் ராமனை பார்க்கறதுக்காக ராஜபத்னிகளை எல்லாம் அழைச்சுண்டு அங்கே வரார். ராஜஸ்திரீகள் வழியில அந்த மந்தாகினி நதிக்கரைக்கு வந்து அங்கே ராமலட்சுமணர்கள் சாணம் பண்ற அந்த இடத்த பாக்குறா. கௌசல்யை வாடி போன முகத்தோட கண்கள்ல ஜலம் பெருக சுமதிரையையும் மற்ற ராஜஸ்திரீகளையும் பார்த்து தீனமாக ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு அனாதைகளாக காட்டுக்கு வந்த என் அருமை குழந்தைகள் குளிக்கும் இடம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். சுமதிரே, இதோ பாரு, உன் மகன் சோம்பல் இல்லாமல் என் மகனுக்காக எப்போதும் ஜலம் எடுத்துக்கொண்டு போகும் துறை இதுதான். இந்த வேலை ஹீனமானாலும் அவைகளால் உன் குழந்தைக்கு எந்த இழிவும் வராது. மூத்தவன் பிதாவிற்கு சமானம் என்ற நியாயத்தால அவனுக்கு செய்யும் பணிவிடை எல்லாம் தகப்பனுக்கு செய்யும் சிசுருஷை போல உத்தமமானது. இன்னைக்கு பரதன் ராமனை பிரார்த்திச்சு அயோத்தியைக்கு அழைச்சுண்டு வந்துடுவான். கஷ்டத்தை அனுபவிக்கத்தகாத உன் புத்திரன் செய்யும் இந்த இழிவான வேலையும் படும் சிரமமும் இன்னைக்கே தீந்துடும் அப்படின்னு சொல்றா. பிறகு தசரதருக்கு அங்கே ராமன் துக்கத்தோடு வச்ச பிங்கை புண்ணாக்கு பிண்டங்களை பார்த்து இஷ்வாகு வம்சத்து அரசரும் ரகுகுல திலகரும் மகாத்மாவுமான நமது பர்த்தாவுக்கு ராமன் விதிப்படி வைத்த பிண்டத்தை பாருங்கோ. தேவதைகளுக்கு நிகரானவரும் பூமண்டல அதிபதியும் சகல போகங்களை அனுபவிக்க தகுந்தவருமான நமது பர்த்தாவுக்கு இந்த ஆகாரமா கிடைச்சது. சமுத்திரங்களால் சூழப்பட்ட இந்த பூமியை அரசாண்டு மகேந்திரனுக்கு சமமான பராக்கிரமம் உடையவர் ஒரு நாளும் கண்டறியாத இந்த புங்கை பிண்ணாக்கை எப்படி சாப்பிட போறார்? சகல ராஜபோகங்களுக்கு தகுந்தவனான ராமன் தன் பிதாவுக்கு புங்கை பிண்ணாக்கை போட்டான் அப்படிங்கறதை காட்டிலும் துக்ககரமான விஷயம் லோகத்துல ஏதானும் உண்டா? இந்த கோரத்தை பார்த்து கூட என் ஹிருதயம் துக்கத்தால வெடிக்கலையே. மனுஷனுடைய ஆகாரமே அவனுடைய தேவதைகளுக்கும் ஆகாரம் என்ற லோக வார்த்தை உண்மை அப்படின்னு தோணருது என்று சொல்லி புலம்புகின்ற கௌசல்யை ராஜபத்னிகள் தேத்தி அழைச்சுண்டு போறா. ராமன் சகல போகங்களையும் விட்டுட்டு ஆசிரமத்துல வெறும் தரையில உட்கார்ந்துருக்கார். அதை பார்த்து எல்லாரும் துக்கம் தாங்காம அழ ஆரம்பிக்கிறா. அவள்லாம் வர்றத பார்த்து சத்தியம் தவறாத அந்த நரோத்தமன் எழுந்துண்டு எதிர்கொண்டு அவளுடைய பாதங்களை தொட்டு வணங்குறான். ராமனுடைய முதுகில் படிந்திருந்த மண்ணை தங்களுடைய மிருதுவான விரல்களால் அவ தொடச்சு விடுறா. பிறகு லக்ஷ்மணன் மிகுந்த துக்கத்தோடு எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்றார். தன்னோட பேரு கோத்திரம் அதெல்லாம் சொல்றது. அந்த ஸ்திரீகள் சகல சுப லட்சணங்களும் பொருந்தின லக்ஷ்மணனை ராமனை போல நினைக்கிறவா. சீதையும் தன் மாமிகளின் பாதங்கள்ல பணிஞ்சு கண்கள்ல நீரோட எதிரில வந்து நிக்கிறா. அப்போ கௌசல்யை பெற்ற தாய் பெண்ணை பிரியத்தோடு வாரி அணைக்கிற மாதிரி காட்டுல வசிச்சதால இழைச்சு போய் துக்கத்தோடு இருக்கும் சீதையை இறுக தழுவிண்டு, நீ விதேகராஜனோட பொண்ணு, தசரத சக்கரவர்த்தியோட நாட்டு பொண்ணு, ராமச்சந்திரனுடைய மனைவி. இப்படி இருக்க மனுஷ சஞ்சாரம் இல்லாத இந்த காட்டுல பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கும்படி நேர்ந்ததற்கு என்ன காரணம்னு தெரியல. வெயிலால் எரிக்கப்பட்ட தாமரையை போலவும் வாடின கரு நெய்தல் புஷ்பத்தை போலவும் புழுது படிந்த தங்க பிரதிமையை போலவும் மேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திரனை போலவும் இருக்கும் உன் முகத்தை பார்க்கும்போது நெருப்பு விறகை எரிப்பது போல சோகம் என் மனத்தை எரிக்கிறது அப்படின்னு சொல்லி புலம்பரா. ராமன் வசிஷ்ட மகரிஷியின் பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணி அவரோட உட்கார்ந்துக்கிறார். மந்திரிகள் சேனாபதிகள் ஒன்னு எல்லாரும் உட்கார்ந்துக்கிறா. பரதன் தபஸ்வி வேஷத்தோடு தன் அண்ணாவுக்கு அருகில தேவேந்திரன் பிரம்மாவின் முன்னிலையில அடக்கமா உட்கார்ந்துக்கிறது போல கைகூப்பி வணக்கமா உட்கார்ந்துக்கிறார். அங்கிருந்த ஜனங்கள் பரதன் ராமனை நமஸ்கரித்து உபசரித்து எந்த வார்த்தைகளை சொல்லி அவரோட மனசை திருப்ப போறார் அப்படின்னு ஆவலோட அவளையே பார்த்துட்டு இருக்கா. சத்தியமும் தைரியமும் பொருந்தின ராமனும் மகானுபாவனான லக்ஷ்மணனும் தர்மாத்மாவான பரதனும் நண்பர்களால சூழப்பட்டு அங்கே உட்கார்ந்திருக்கும் போது யாகசாலையில் உள்ள
3 அக்னிகளைப் போல அவ இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த 103வது சாப்டரை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 104வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.